நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வாங்க எல்லோரும் வந்துட்டிங்களா, வேமா கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போக அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரியாக அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு லைட்டாக முறைச்சி பார்க்குறாங்க. என்ன இது ரேவதியை காணும் எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல மயில் சொல்கிறாங்க, கொஞ்சம் காருக்குள்ளே எட்டி பாருங்க, முதல்ல ரேவதி மேடம் தான் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல சாமுண்டி சரி வந்துட்டு பார்க்குறாங்க. அத்தாடி அத்தா இவள் பிளான் போட்டதுன்னு தான் போட்டால் எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் ரேவதியை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி தான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்றா பேசி சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க அங்கே. ஆனால் சாமுண்டீஸ்வரி மட்டும் அப்படியே கடுகடுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னக்கா இப்படியே வந்துட்டு மூஞ்சியை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க. ரேவதி மட்டும் இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணலன்னா கண்டிப்பாக இவங்க கூட இந்த ஊருக்கு வர்றதுக்கு நான் சம்மதமே சொல்லியிருக்க மாட்டேன். அங்கே போய் அந்த கிளவி மூஞ்சியை பார்க்கனால எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல என்னக்கா பண்ணுறது, இப்படி வந்துட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டுவான்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் அவன் என்னதான் மிரட்டியிருந்தாலும் நீ சரின்னு சொல்லியிருக்க கூடாதுக்கா அப்படின்னு சொல்ல அவள் ஏன் பொண்ணாச்சே, பிறகு சொன்னதை செஞ்சுட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதிக்கு இவ்வளோ தைரியம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. இப்போ போய் பார்க்கக்கூடாதவங்களெல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம், அதை நினச்சிக்கும் போது எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி விடு என்ன நடக்குன்னு தான் பார்ப்போம், ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம், அங்கே திருவிழா முடிச்சதும் உடனே கிளம்பிடணும்க்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் அதுக்கடுத்து அவங்க மூஞ்சிகளை எங்கே மறுபடியும் பார்க்க போகிறோம், அவங்க மூஞ்சியில் கூட முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா பாட்டுக்கு அம்மா அப்பா இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கமேனு உறவு முறை கொண்டாடிட்டு அங்கேயே உட்காந்துட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவர் அப்படி பண்ண மாட்டார், என்னை விட்டும் நம்ம பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு பண்ணி கொடுத்த சக்தி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது சரிதான்க்கா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல நான் இதை ரேவதிக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடி அந்த கலவனும் கலவி அந்த ஊருக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. எக்கா இப்போ வந்துட்டு அந்த கிளவி அவங்க பையன்கிட்ட பேசுகிறேன்ற பேரில் உங்ககிட்டயே வந்துட்டு ஒட்டுறதுக்கு வருவாக்கா, நீ வந்துட்டு ஒட்டிடாத அப்படின்னு சொல்ல சி அவள் முகம் இருக்கிற திசை கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அடுத்து எல்லாரும் போய் ஒன்றா வந்துட்டு அங்கே இறங்குறாங்க. அங்கே போக போக ரேவதியோட அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஊருக்குள்ளே நுழையிறமே எவ்வளோ நாளாச்சு இந்த ஊர்த்திக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா கீழே இறங்கி அந்த ஊரை சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த மண்ணை வந்துட்டு அப்படியே தொட்டு கும்பிடுறாங்க. இங்கே வந்து எவ்வளோ நாளாச்சு இந்த காற்றை சுவாசிச்சதுக்கப்புறம் தான் மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்குது, வாழ்நாளில் எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்ல மாமா ரொம்ப தான் ஊரோட ஐக்கியமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் செல்ல என்ன மாப்பிள்ள பண்ணுறது, அவ்வளோ நாள் ஆச்சு 25 வருஷம் கழிச்சு இந்த நான் ஊருக்கு வந்திருக்கேன், இந்த ஊருக்கு வருவேனா இல்லையான்னு கூட நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஏன்னா சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அம்மா அப்பா இந்த ஊர் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கே வரமாட்டேன்னு, ஆனால் இதெல்லாம் மாப்பிள்ள உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லாட்டினா இதெல்லாம் நடந்திருக்காது மாப்பிள்ள, நீங்கள் தான் மனசு வச்சு என்னை மறுபடியும் என் அம்மா அப்பா கூட சேர்த்து வச்சுருக்கீங்க, 25 வருஷம் கழிச்சு நான் இந்த ஊருக்கு வந்து என் அம்மா அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்ற போகிறேன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏன் மாமா வந்துட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க, இது என்னோட கடமை, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் பாட்டி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் பாப்பில் எனக்கே அப்பாவை பார்க்க போகிறோன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வயசெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வந்துட்டு கார்த்தி சிரிக்கிறாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, கூடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே சரியாகி எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிற அந்த நாளும் வரும், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, முதல்ல இங்கே வந்து அந்த பரிகார பூஜையை முடிச்சு திருவிழாவை நல்லபடியாக நடத்திட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாளோ மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னொரு காரில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு இறங்குறாங்க. சுற்றி வந்துட்டு அப்படியே ஊரில் எல்லாரையும் சுற்றி முற்றி வந்துட்டு பார்க்குறாங்க. வாங்க வாங்க என்ன ஒரே ஐடியா சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்ல வந்து நம்மளை கத்த ஆரம்பிச்சிட்டாளா இங்கேயும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.